சுமார் 20 வருஷத்துல 9வது முறையா சிஎம் எப்படி பாசிபிள்னு தானே கேக்குறீங்க. பீகார் முதல்வராக நிதிஷ்குமார் அவர்கள் 9வது முறையா இன்னைக்கு பொறுப்பேற்றிருக்காரு. இதுல ஆச்சரியம் என்னன்னா, கடந்த 35 வருஷமா சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடாமலே 9வது முறையா முதல்வராக இருக்காரு நிதிஷ்குமார். பீகார்ல 2020 சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவோட இணைஞ்சு நிதிஷ்குமாரின் ஜேடியு பார்ட்டி எதிர்கொண்டது. இதுல பாஜக ஜேடியு கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்ததுல நிதிஷ்குமார் சிஎம் ஆனாரு. ஆனா 2020ல நிதிஷ்குமார் பாஜகவை விட்டு வெளியேறினதால பீகார்ல ஆட்சி மாற்றம் நடந்தது. அதாவது ஜேடியு, ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடிச்சது. இந்த கூட்டணியிலையும் நிதிஷ்குமார் முதல்வர் பதவியை ஏற்றுக்கொண்டாரு. ஆனா சமீபத்துல இந்தியா கூட்டணியில ஏற்பட்ட குழப்பத்தால அவர் காங்கிரசுடனான உறவை முறிச்சுக்கிட்டு வந்து மறுபடியும் பாஜகவோட சேர்ந்துட்டாரு. இதனால மறுபடியும் அவரே முதல்வரா இன்னைக்கு பதவி ஏற்றிருக்காரு. எந்த கட்சிகள் கூட சண்டை போட்டாலும் போடலனாலும் தான் தான் சிஎம் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருக்காரு நிதிஷ்குமார். இது இன்னைக்கு நேத்துன்னு இல்லங்க, 2005ல இருந்தே பீகாருக்கு அவர் தான் சிஎம்மா இருந்துட்டு இருக்காரு. இடையில 2014 மே மாதத்துல இருந்து 2015 பிப்ரவரி வரைக்கும் மட்டும் ஜிதன் ராம் மஞ்சி முதல்வரா இருந்திருக்காரு. 1985ல ஜேடியு பார்ட்டியில சேர்ந்த நிதிஷ்குமார் 1996ல பாஜகவோட கூட்டணியில சேர்ந்தாரு. 2000ல பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி மூலமா முதன்முறையா பீகாரின் முதல்வரானாரு. ஆனா அப்போ நம்பிக்கையில்லா தீர்மானத்துல தன்னோட பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாம பதவியை ராஜினாமா செஞ்சாரு. மறுபடியும் 2005ல பாஜக கூட்டணியோட 2வது முறையா பீகாரின் முதல்வரானாரு நிதிஷ். 2013ல மோடி பிரதமரானதும் நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டாரு. 2015ல காங்கிரஸோட சேர, 2017 மற்றும் 2020ல மறுபடியும் பாஜகவோட சேர, 2022ல மறுபடியும் காங்கிரஸோட சேர, இப்ப மறுபடியும் பாஜகவோட சேர்ந்து முதல்வராயிருக்காரு நிதிஷ்குமார். இப்படி யூட்டன் மேல யூட்டனா போட்டிருக்காரு. இந்த வேளையில லாலு பிரசாத் யாதவோட பழைய பதிவு ஒண்ணு சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுல லாலு பிரசாத் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாம்பு எப்படி தன்னோட அழுக்க வெளியேற்றுதோ அது மாதிரி தான் நிதிஷும் அவரோட அழுக்க வெளியேற்றிட்டு இருக்காரு. 2 வருஷத்துக்கு ஒரு முறை பாம்பு போல புதிய தோலை அணிந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி சுமார் 19 வருஷமா சிஎம் போஸ்டிங்ல இருக்கிற நிதிஷ்குமாருக்கு சட்டப்பேரவை தேர்தல்னாலே அலர்ஜினா பாத்துக்கோங்க. 9 முறை முதல்வரா பொறுப்பேற்ற நிதிஷ்குமார் 1985 தேர்தலில் மட்டும்தான் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிருக்காரு. அது எப்படி திமிங்கலம் எம்எல்ஏ கூட ஆகாம சிஎம் ஆக முடியும் அப்படின்ட்டு உங்க மைண்ட் வைஸ் கேள்வி கேட்கறது புரியுது. இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா அதுல சட்டப்பேரவை தேர்தல் மட்டும்தான் இருக்கு. ஆனா கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், பீகார்னு சில மாவட்டங்கள்ல சட்டப்பேரவை போலவே மேலவையும் இருக்கு. அதைத்தான் எம்எல்சின்னு சொல்லுவாங்க. அதாவது நாடாளுமன்றத்துக்கு எப்படி ராஜ்யசபாவோ இதுவும் அப்படிதான். எம்எல்ஏக்களால தேர்வு செய்யப்படுபவர் தான் எம்எல்சி. நிதிஷ்குமாருக்கு அந்த வகையில தான் இத்தனை வருஷமா முதல்வராக இருந்துட்டு இருக்காரு. அதாவது எம்எல்ஏக்கு மத்தியில அவருக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு. சரி, இந்த நிலை தொடருமா இல்ல இதுக்கு ஒரு முடிவு வருமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழுறது ரொம்ப சகஜம்தான். ஏன்னா 2025ல பீகார்ல சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கு. அரசியல் திறனாய்வாளர் பிரசாந்த் கிஷோர் இதை பத்தி என்ன சொல்றாருன்னா, இதுல மட்டும் ஜேடியு பாஜக கூட்டணி 20 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிட்டாங்கன்னா நான் நிரந்தரமா அரசியலை விட்டே குவிட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஆஜ்டெக் மீடியா எடுத்த சர்வேல அடுத்த பீகார் முதல்வரா நிதிஷ்குமார் வர வாய்ப்பு இல்ல, அடுத்த முதல்வரா தேஜஸ்வி யாதவுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போன்ற சுவாரஸ்ய தகவல்களை தெரிஞ்சுக்க ரெட் நூல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.